நான் தான் ப்ரோ. நேற்று தான் ப்ரோ எனக்கு முடிஞ்சு மெடிக்கலு. நான் சிவகங்கை ஐடிபிபி இலுப்பங்குடியில் தான் ப்ரோ அட்டன் பண்ணேன். நான் எங்கள் ஊர்லேருந்து அப்படியே சிவகங்கை வந்துட்டு சிவகங்கையிலேருந்து மதுரை பஸ் ஏறணும். மதுரை பஸ் ஏறி திருமாஞ்சோலை ஸ்டாப்பிங். அப்படி மதுரையிலேருந்து வந்தாலும் மதுரையிலேருந்து வரும்போது சிவகங்கை பஸ் ஏறி அது திருமாஞ்சோலையில் இறங்கிக்கணும். நான் திருமாஞ்சோலையில் ரூம் எடுத்து தான் ப்ரோ தங்கியிருந்தேன். நாளே வந்துட்டேன். நான் எங்கள் ஊர்லேருந்து 11ஆந்தேதி காலைல கிளம்பி அங்கே நைட்டெல்லாம் போயிட்டேன். 11 அங்கே 12 ரிப்போர்ட்டிங்கு 6 மணிக்கு காலைல. இதான் ரிசல்ட்டு சொன்னாங்க. 12ஆந்தேதி காலைல இலுப்பங்குடியில் 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்கே ஆனால் விட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேர்ள்ஸ் தான் விட்டாங்க. நான் லாஸ்ட்டாக தான் இருந்தேன். 90ஆவது தான் உட்காந்தோம். லாஸ்ட்டாக தான் போனோம். உள்ளே போகிறதுக்கே 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே உட்கார வச்சுட்டு மதியம் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அங்கே இலுப்பங்குடியில் சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மதியம் மட்டும் தராங்க. ஆனால் இப்போ அடுத்தடுத்த நாளுக்கு சாப்பாடு கொஞ்சம் இதாக இருக்குது. போகிறப்ப ஆனால் சாப்பாடு பசங்களை எடுத்துகிட்டு போய்க்க சொல்லிங்க. 10 மணி உள்ளே போகிறப்ப 10 மணி ஆயிடுச்சு ப்ரோ. போயிட்டு சாப்பிட வச்சாங்க. உள்ளே போயிட்டு 11 12 மணிக்கு மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிங்கர் வச்சாங்க. ஃபிங்கர் வச்சுட்டு டாக்குமெண்ட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட்டுக்கு ஒரு 4 டீம் பிரிச்சுருந்தாங்க. DV1 DV2 DV3ன்னு 3 தான் பிரிச்சுருந்தாங்க. சாரி 3 பிரிச்சுருந்தாங்க. அதில் DV2வில் போயிட்டு டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணாங்க. ஃபஸ்ட் நாள் போனவங்க யாருக்கும் வந்து இந்த க்ரூஷியல் டேட் எதுவுமே செக் பண்ணல இலுப்பங்குடியில். ஆனால் அடுத்த நாள் எங்களை வந்து நேற்று லாஸ்ட் நாள் வந்து நீங்கள் இதுமாரி க்ரூஷியல் டேட்டில் உள்ளதை எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்க ஃபைலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட் நாள் அவங்களுக்கே தெரியல போகிறக்கு இதுமாரி பார்க்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எல்லா பசங்களையும் எடுத்துகிட்டு போய்க்க சொல்லிங்க. க்ரூஷியல் டேட்டில் நம்மளோட இனிஷியலும் கரெக்டாக இருக்கணும், நம்ம பேரும் கரெக்டாக இருக்கணும். அப்பா பேருக்கு பார்க்கல, ஆனால் நம்ம பேருக்கு பார்க்குறாங்க. எல்லா டாக்குமெண்ட்லையும் ஓபிசிலையுமே சரி நேட்டிவிட்டிலையும் சரி நம்ம பேர் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி நேட்டிவிட்டியில் டிஸ்ட்ரிக் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் பார்க்குறாங்க. அது இல்லைனா அஃபிலிவிட்டி வாங்கிக்கணும். எனக்கு என் பேரில் ஓபிசியில் இனிஷியல் இல்லை, அதனால் நான் அஃபிலிவிட்டி வாங்கிட்டு போயிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்லிட்டாங்க விட்டாங்க. என்னோட கூட வந்து இன்னொரு பையன் வந்து அவனுக்கு இனிஷியல் இல்லை, அதனால் அஃபிலிவிட்டி 2 நாள் டைம் கொடுத்து, ஆனால் அவனுக்கு மெடிக்கல்லாம் முடிஞ்சு இருந்தாலும் ஃபஸ்ட் நாள் முடித்ததுனால திரும்ப எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. 2 நாள் டைம் கொடுத்து டாக்குமெண்ட் முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு 4 மணி போல் எங்களுக்கு டாக்குமெண்ட் முடிச்சிட்டாங்க எல்லாருக்குமே. அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பாதி ஒரு 30 பேருக்கு மெடிக்கல் ஃபுல்லாக முடிஞ்சு, அந்த இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு பாதி முடிஞ்சிருந்தது. பாதி மட்டும் முடிஞ்சுட்டு 7 மணியோட அமுச்சிட்டாங்க. நாளைக்கு வாங்க, நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னாங்க. எங்களை தான் ஃபஸ்ட்டு விட்டாங்க. 13ஆந்தேதி வந்தவங்கள விடலை, எங்களை தான் ஃபஸ்ட்டு விட்டாங்க 6 மணிக்கு விட்டு. அதே ஃபஸ்ட் நாள் போன செஸ்ட் நம்பரே கொடுத்துட்டு எங்களுக்கு ரெட் கலர் செஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க. 13ஆந்தேதி வரவங்களுக்கு ப்ளூ கலரு புதுசு கலந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிங்கரு 2 நாளுமே ஃபிங்கர் வைக்கிறாங்க. 2 நாள் ஃபிங்கர் உழுவுலனாலுமே பிரச்சனை. கையை பார்த்து லெஃப்ட்டு தம்பு வந்து பார்த்து வச்சுக்கணும். அவங்க மையெல்லாம் வைக்கிறதுக்கு வைப்பாங்க. அதில் மை வைக்கிறப்ப கீழே தரையில் தைக்கிறப்பெல்லாம் 2 பேருக்கு கோடு விழுந்து 2வது நாளுக்கு ஃபிங்கர் விழுவல. ரொம்ப ஒரு 10 15 அட்டனுக்கு அப்புறம் தான் ஃபிங்கரே விழுந்துச்சு. அதனால் அதையும் பார்த்து வச்சுக்க சொல்லுங்கள் பசங்களை. 2ஆம் நாள் ஃபிங்கர் வச்சுட்டு மிச்சம் மெடிக்கல் பேலன்ஸ் இருந்தவங்க எல்லாருக்கும் பாடி எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாரையும் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போணுச்சு பிளட் டெஸ்ட்டுக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ஒரு கேர்ள்ஸ் ஒரு 25 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் பாய்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க பிளட் டெஸ்ட் ஸ்கேனுக்கு. மிச்சம் எல்லாரையும் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனவங்களுக்கு அந்த சாயந்தரமே வந்து எல்லா ஸ்கேன் இதெல்லாம் வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனவங்களுக்கு வரல. அதனால் அன்றைக்கி ரிசல்ட்டு சொல்ல முடியாது, சொன்னால் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லுவோன்னு சொல்லிட்டு 14ஆந்தேதி நேற்று வர சொல்லிட்டாங்க. நேற்று காலைல 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்தாங்க. சாப்பாடு 2 நாளைக்கு கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. 2வது நாளுமே 200 பேர் வந்துட்டாங்க பசங்க. அப்போயுமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நேற்றுலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியல. அது கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கையில் ஏதாச்சும் ப்ரெட்டு ஜாமு பிஸ்கட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். பிளட் டெஸ்ட்டு அதிலலாம் வந்து சாப்பாட்டுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீமோக்ளோபின் ஹெச்ஐ மட்டும்தான் பார்க்குறாங்க, மிச்சம் எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் தானே, 3ஆம் நாள் தான் எங்களுக்கு வர சொல்லிட்டாங்க. திரும்ப காலைல 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு ரிசல்ட்டுக்கு. காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்தோம். அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொடுத்தவங்களுக்கு திரும்பவும் அவங்களுக்கு வரல, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்து திரும்ப இன்றைக்கி 1 மணிக்கு அந்த கேர்ள்ஸு 24 பேருக்கும் 6 பாய்ஸுக்கும் இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் நேற்று நைட்டு ரிசல்ட்டு சொன்னாங்க ப்ரோ. அப்புறம் எப்படி மெடிக்கல் நடந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் நடந்துச்சு, எதுவும் பார்க்கல.
கண்ணுக்குமே 2 பேருக்கு ரொம்ப மைன்யூட்டா தான் இது இருந்துச்சு. அவங்களுக்குமே விட்டாங்க. அப்படியே மேஜரா இருந்தாலும் ரொம்ப நெறைய சான்ஸ் குடுத்தாங்க. சான்ஸ் குடுத்து அவருக்கும் போட்டு விட்டாங்க. பார்த்தது பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் இருந்தா ரீமெடிக்கல் போடுறாங்க. எங்களுக்கு வந்து டாக்டர் இப்படி தான் இருந்தாங்க. இலுப்பங்குடியில ரொம்ப இதா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் பார்க்கல. மொத்தமே 66 பேர்ல மொத்தம் 15 பேர் தான் ரீமெடிக்கலே போட்டு விட்டாங்க. அதுவும் வெயிட்டுக்கும் ஹீமோகுளோபின் ஆ இந்த நாக்னி இதுக்கு மட்டும் தான். நாக்னி அதுக்கு ரொம்ப மேஜரா இருந்தா மட்டும் தான். அது ஒருத்தருக்கு தான் போட்டாருன்னு நெனைக்கிறேன். வேற எதுக்கும் கண்ணுக்கு போட்டாங்க. அவ்வளோதான். மிச்சம் 4 தடவ பாக்கி எதுக்குமே ரீமெடிக்கல் போடல. அந்த தழும்பு இருந்தா சர்ஜரி பண்ண தழும்பு இருந்தா போடுறாங்க. அதுவும் ரீமெடிக்கல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாலாம் பார்க்கல ப்ரோ. ரொம்ப இதா தான் பார்த்தாங்க. மேஜரா கண்ணு, நாக்னி பார்க்குறாங்க. ஃப்ளாட் ஃபுட் இருந்தா அது பார்க்குறாங்க. பிளட்டு தான். மிச்சம் பிளட்டு, கண்ணு. வேற எதுவும் இல்ல ப்ரோ. இது மட்டும் தான் பார்க்குறாங்க. ஈஸியா போனா பசங்கள்லாம் சும்மா போயிட்டு வந்தாலே போதும். ஈஸியா பாஸ் ஆயிடலாம். டாக்குமெண்ட் தான் பார்க்குறாங்க. சரி ப்ரோ.